இருக்கிறது. இதுபோன்ற ஆலைகளுக்கு அனுமதி வழங்கும் போது கடுமையான விதிமுறைகளை அரசு பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசியம். பட்டாசு ஆலை முதலாளி இழப்பீடு கோரி போராடும் மக்கள் குரலை இதுவரை கேட்டபாடில்லை. அரசாங்கம் இதில் தலையிட்டு தீர்வுக்கு வழிகாண வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர் புகழேந்தி இந்த 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை வழங்கும்படி தீர்ப்பளித்தும் ஆலை நிர்வாகம் செவிமடுக்கவில்லை என்றால் அந்த ஆலை நிர்வாகத்தின் பின்னால் இருப்பது யார்? பாதிக்கப்பட்ட மக்களுடன் இணைந்து நீதி கேட்டு போராட்டத்தில் இறங்கியுள்ள CITU தோழர்களை ஒழுங்காக இருக்கணும், இல்லைன்னா வேறு மாதிரி ஆகிடும் என்று விருதுநகர் மாவட்ட காவல்துறை மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் திரு கண்ணன் அன்பாக எச்சரிக்கும் போக்கு இறந்தோருக்கான நியாயக்குழாயம் என்பதை முதலமைச்சர் தான் நாகை 5 நாகை திருட்டு புகாரில் நகை திருட்டு புகாரில் போலீசார் விசாரணையின் போது கொடூரமாக கொல்லப்பட்ட தம்பி அஜித்குமார் குடும்பத்துக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். அஜித்குமார் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணியோடு இழப்பீடு தொகையாக 1 கோடி ரூபாயும் வழங்கக் கோரி கோரிக்கையை முதல் நாளே வைத்திருக்கிறோம். இன்னும் கோடி வரவில்லை. அரசு பணி மட்டும் கிடைத்திருக்கிறது, கோடி வரவில்லை. அரசு பணி மட்டும் கிடைத்திருக்கிறது. 65 லட்சம் மோசடி செய்ததாக வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்கிறார்கள். அம்புகளை, அதாவது 5 போலீசாரை கைது செய்து சிறையில் அடைத்து விட்டார்கள். எய்தவர்களை கண்டுபிடித்து விட்டார்களா என்று தெரியவில்லை. நிகிதாவின் ஒற்றை தொலைபேசிக்கு ஓடோடி வந்திருக்கிறது மொத்த போலீசும். பெண் IAS அதிகாரியின் உத்தரவில் கூடுதல் போலீஸ் DGPயின் வழிகாட்டில் வாழ வேண்டிய வாலிபத்தில் அஜித்குமார் வாழ்க்கை முடிந்திருக்கிறது என்கிற தகவலை இந்த அரசாங்கம் எப்படி பார்க்கிறது? IAS அதிகாரி குறித்தும் கூடுதல் போலீஸ் DGP குறித்தும் பெயர் மற்றும் புகைப்பட குறிப்புகளோடு செய்திகள் வந்தபடி இருக்கிறது. மறுத்தார் இல்லை, அவர் மறுக்கவில்லை. இதன் ஆணிவேர் எங்கிருக்கிறது? அஜித்குமார் கொல்லப்பட்ட விவகாரம் ஊருக்கே தெரிந்த பிறகுதான் மாவட்ட போலீஸ் சூப்பரண்டுக்கும் தெரிகிறது. மாவட்ட போலீஸுக்கும் தெரிகிறது என்றால் சட்டம் ஒழுங்கின் நிலைமைதான் என்ன? இது அறிக்கை சொல்லுங்க. சமீபத்தில் இந்த தாக்குதல் வந்துட்டு காவல்துறையினர் தாக்குதல் எப்படி பார்க்குறீங்க சார்? கண்டினியூட்டியாக வந்துட்டு இப்போ தாக்குதல் இருக்குது. இப்போ நேற்று ஒரு அஜித்குமார் உயிரிழந்திருக்காரு. தேனியில் வந்துட்டு ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு நபரை வந்து காவல்நிலையத்திலே அடிக்கிற ஒரு CCTV வெளியாக இருக்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க?
இந்த குறைகள் தான் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் 25 மேற்பட்ட லாக்அப் டெத் நடந்திருக்கு. 25க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத்து. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த 4 வருடங்கள்ல 25க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத் நடந்திருக்கு. எப்படி பார்க்கலாம், சம்பந்தப்பட்ட நிர்வாகம் சரியில்லை அப்படின்றதான் பார்க்கணும். ஐயா, திமுக வன்னியர் விரோதி கட்சின்னு அன்புமணி அவருக்கு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு ஐயா. அது எப்படி பாக்குறீங்க? அது உண்மை இருக்கான்றத பாக்குறீங்க? அதை பற்றி கருத்து சொல்ல நான் விரும்பல. ஐயா, கட்சியில நீங்க பொறுப்பு போடுறீங்க, ஆனா சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் நீக்கி இருக்காரு. அன்புமணி அவரு அருள் சட்டமன்ற உறுப்பினர் சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கார். அருள் வந்திருக்கார். கொஞ்சம் வந்திருக்கிறார். அவரை நீக்கும் அதிகாரம் அவரிடம் இல்லை. அவரை நீக்க வேண்டும் என்று சொன்னால் நிறுவனர் தலைவரான என்னால் தான் செய்ய முடியும். என்னாலும் கூட இதை அவர் கொள்ளலாம். 5 பேருக்கு கொள்ளலாம். அவர் இந்த 5 பேருக்கும் தலைவரான சட்டமன்ற உறுப்பினர் தியாகச்சம்பல், ஜே.கே. மணி கேக்குதா? ஜே.கே. மணி அவர் ஜே.கே. மணி அவர்கள் இந்த 5 சட்டமன்ற உறுப்பினருடைய தலைவர். இவர் கொரோனாவை நீக்குகின்ற அதிகாரம் அவர் மூலமாக சபாநாயகருக்கு அறிவித்து பிறகுதான் நீக்கலாம். அதில் நான் அறிமுறை கொடுக்க வேண்டும். நிறுவனர் தலைவரான நான் அறிமுறை கொடுக்க வேண்டும். என்றால் அவர் சாதாரண சட்டமன்ற உறுப்பினர்கள் கொரோனா பொறுப்பையும் அவருக்கு கொடுத்திருக்கிறேன். கொரோனா வாங்கி அவரை நீக்க வேண்டும் என்று இந்த 5 பேருடைய தலைவராக இருக்கின்ற கௌரவ தலைவர் ஓய்வறிய உழைப்பாளி அவர் சபாநாயகருக்கு சிபாரிசு செய்ய வேண்டும். சபாநாயகர் தான் நீக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். அந்த வகையில் அதை அருளை சொல்லிவிட்டார். இங்கே வந்திருக்கிறார். நான் அவரை சொன்னேன். அதனால அவரை நீக்கும் அதிகாரம் எனக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலே நான் அவரை வர சொல்லியிருக்கேன். உங்களை நேரடியாக பார்க்க. இணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுத்துருங்க. ஆமா, இணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுத்துருங்க. இணை பொதுச் செயலாளர் நிர்வாக மேலும் அவருக்கு இணை பொதுச் செயலாளராகவும் நிர்வாக குழு உறுப்பினராகவும் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர், இணை பொதுச் செயலாளர், நிர்வாக குழு உறுப்பினர் ஆகிய 3 பொறுப்புகளை பொறுப்போடு செய்து வருகிறார். செய்வார். கட்சியை வழிநடத்துவதற்கு 3 பேருக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு அன்புமணி சொல்றாங்க ஐயா. அதாவது தலைவர், பொருளாளர், பொதுச் செயலாளருக்கு தான் அதிகாரம் உண்டு, நிறுவனருக்கு அப்படியான அதிகாரம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாங்க. இந்த சர்ச்சைக்குள் நான் போக விரும்பவில்லை. பற்றை மனிதன் 96,000 கிராமங்களுக்கு ஒற்றை மனிதன். அதனால முடிவே உள்ளது. ஒற்றை மனிதன்
96,000 கிராமங்களுக்கு சென்று இந்த கட்சியை பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்த்தேன். இன்றும் நம் மக்களை, இந்த ஊமை ஜனங்களுக்காக நான் பாடுபட்டு வருகிறேன். அதாவது இது போன்று மனவேதனையான, மனசு வேதனைப்படுகின்ற அளவு சில செய்திகள், சில செயல்கள் வரத்தான் செய்கின்றன. ஆனாலும் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு தொடர்ந்து நான் இந்த கட்சியை வழிநடத்துகிறேன். சார், திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வரும்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு சார். ஒருவேளை அது பாமகவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? பாமக இல்லை. திமுக கூட்டணிக்கு 2026 நம்ம போகலாம். அது பாமக நிர்வாகக்குழு, அதன் பிறகு செயற்குழு, மாநில செயற்குழு, அதன் பிறகு பொதுக்குழு, இது மூன்றும் கூடி எந்த கட்சியோடு எந்த அணியோடு கூட்டணி சேருவது என்று முடிவு செய்யும். அதனாலே அவருடைய கருத்துக்களை கேட்ட பிறகுதான் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். இதற்குள்ளவே திமுகவோட பேசிட்டு இருக்காங்க, அந்த அதிமுகவோட பேசிட்டு இருக்காங்க, அங்க அவங்களோட பேசிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் வெறும் வதந்திகள் தான். நான் சொன்ன அந்த 3 அமைப்புகள், நிர்வாகக்குழு, மாநில செயற்குழு, கடைசியில் பொதுக்குழு, இந்த 3ம் கூடி முடிவு செய்யும். டாக்டர் அன்புமணி டெல்லி பயணம், டாக்டர் அன்புமணி டெல்லி பயணம் கொடுத்து நீங்க யார் எங்க வேணாலும் எந்த நாட்டுக்கு வரும், எந்த நாட்டுக்கும் போகலாம், எந்த நகரத்துக்கும் போகலாம், நம்ம ஊர்ல இந்தியாவில் எங்க வேணாலும் போகலாம். சரி, இதோட போகலாம். அது சம்பந்தமான கேள்விகள் வேற எதாவது. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற பேர்ல அதிமுக பூச்சி எடப்பாடி பழனிசாமி வந்து ஜூன் 7 தமிழகம் முழு சுற்றுப்பயணம் போறாரு சார். இந்த சுற்றுப்பயணத்துக்கு பாஜக மாநில தலைவர் நயினா நாயகர் அழைப்பு கொடுத்துருக்காரு. அவரும் பங்கேற்கிறதா ஒரு தகவல் இருக்கு. உங்களுக்கு அது மாதிரி அழைப்பு கொடுத்தா நீங்க பங்கேற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது நாம எப்படி நம்ம தான் நான் சொன்ன திருத்தம் அதான் சொல்றேன். இல்ல என் கூட்டம் இல்லைங்க, சுற்றுப்பயணத்தில் பங்கேற்றீங்களான்னு இது என்ன சொன்னேன், நிர்வாகக்குழு, மாநில செயற்குழு, அப்புறம் இறுதியாக மாநில பொதுக்குழு கூடி முடிவெடுக்கும். அப்போ நீங்க கட்டாயம் வருவீங்க, உங்க கேள்விக்கு பதில் கிடைக்கும். நீங்க கட்டாயம் வரணும் என்று இப்பொழுதே அழைப்பு விடுக்கிறேன். வந்து கொலை செய்பவர்களும் கொள்ளையடிப்பவர்களும் இறந்த பணம் விற்பவர்களுக்கு தான் பதவி கொடுக்கப்படுது. யார் சொல்றீங்க? இதோட வேற ஏதாவது கேள்வி கிடக்குங்க. ஐயா, பாமக பிரச்சனை காரணம் பாஜக தான் சொல்லிட்டு செல்வ பெருந்தகர் குற்றச்சாட்டு இருக்குது. அதெல்லாம் உழவப்பா. வேற ஏதாவது ஐயா, தேர்தல் பாமக குறித்து ஐயா அறிவிக்கும் போது பெண்கள் முதியோர்கள் துள்ளி குதிப்பாங்க அப்படின்னு சேலம் எம்எல்ஏ அருள் சொல்லியிருந்தாரு. துள்ளி குதிக்கும் வகையில எந்த மாதிரியான கூட்டணி அமையும்? ஐயா தான் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. ஐயா சொல்லுவாங்க. ஐயா சொல்லும் பொழுது என்ன சந்தோஷமா சொல்லி அவர் என்ன சொல்லியிருக்கா, என்ன நினைக்கிறாருன்னா, அவருக்கு பிடிச்ச கட்சி அறிவிப்பாங்க, அப்ப நம்ம எல்லாரும் சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு பிடிச்ச கட்சி எதுங்க ஐயா? இல்ல ஐயா தெரியும். ஐயா சொல்றது எனக்கு பிடிச்ச கட்சி. அவ்வளவுதான் சொல்றாருல்ல. ஐயா அப்படி சொல்றது எனக்கு பிடிச்ச கட்சி. இந்த 3 அடுக்கு இந்த இதுதான் இந்த குழு தான் முடிவு பண்ணணும். அந்த நாள் வரும், சீக்கிரம் வரும். உங்களோட கேள்விக்கு பதில் கிடைக்கும். அன்புமணி அவர்கள் நீங்க ஏதாவது தலைவராக அறிவிச்சீங்க, நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு சட்டத்துக்கான வழிமுறை
திரும்ப திரும்ப சொல்றது எனக்கு இல்ல வேதனையா இருக்கு. ஒற்றை மனிதன் 96,000 கிராமங்களுக்கு சென்று இந்த கட்சியை வளர்த்தேன். இப்பொழுதும் நிறுவனமாக தலைவராக இருந்து தேர்தல் நேரத்தில் இன்னும் சிறப்பாக செயல்பட அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். தமிழக அரசின் 4 ஆண்டுகால பணி எப்படி பார்க்க போறீங்க? செயல்பாடுகள் தமிழக அரசின் 4 ஆண்டுகால செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க சார்? மூத்த அரசு ஒரு ஆண்டு அப்ப கேளுங்க. இது வரைக்கும் ஒரு கருத்து நீங்க சொன்னாங்க நல்லா இருக்கும். தமிழக அரசுடைய செயல்பாடு குறித்து வியாழக்கிழமை தோறும் உங்களிடம் அக்கு வேறு ஆணி வேறாக உங்களிடம் சொல்லி வருகிறேன். அதிலிருந்து நீங்க தெரிஞ்சு அதை நடத்துவது வன்னியர் சங்கம். தொடர்ந்து நடத்திட்டு வந்தோம். இடையில நடத்தல. அதனால வந்து செயல் தலைவரை அறிவிச்சீங்க ஐயா. நேற்று எம்எல்ஏ சார் வந்து பேட்டி கொடுக்கும்போது சொல்றேன். இல்ல மே 28 வரைக்கும் தலைவரா இருந்தாருன்னு சொல்றாரு. அதெல்லாம் நான் சொல்லவே இல்லைங்க. ஐயா தான் தலைவர்னு சொன்னேன். அவர் செயல் தலைவராக இருக்காருன்னு சொன்னேன். ஐயா, மணிப்பூர் மாநிலத்தில் மீண்டும் கலவரம் ஐயா. ரயில் கட்டணத்தை வந்து மத்திய அரசு மீண்டும் உயர்த்திருக்காங்க ஐயா. உயர்த்தக்கூடாது. அதுதான் ஏழைப்பாளையங்கள்லாம் அதுதான் போறாங்க. அதுக்கு உயர்த்தக்கூடாது. போதும்பா. மின்சார கட்டணம் கேட்கிறேன்.